உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்ம ராசி மகன் நட்சத்திரனால எவ்வளோ தெரியுமா? அப்படிலாம் இருந்தால்தான் நான் மகன் ஜகத்தையாலும் இதாலும் உசுப்பேத்தி சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டாங்க. இப்போ என்னடான்னா நான் ஏன் இருக்கேன்னு தெரியல, எதுக்கு இருக்கேன்னு தெரியல, எப்படி இருக்க போறேன்னு தெரில, எப்படி இருப்பேன்னு தெரில, எல்லா தெரில கேள்வி மட்டும் என்கிட்ட ஓடிட்டுருக்கு. அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி விரக்தியின் இந்த கோர் உச்சத்துக்குள் போக கொண்டிருக்கக்கூடிய என மனசுக்கு பிடிச்ச சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களே, நானும் தேடி தான் பார்க்குறேன். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஏன் ஒரு விஷயம், நட்சத்திரநாதன் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முள்ளால் எடுக்கக்கூடிய பாலிசியை நம்ம இந்த தடவை பின்பற்ற போகிறோம். ஓகே, அதை தாண்டியும் ராசிநாதன் போய் உச்சமடைந்திருக்கிறார். அதுவே எவ்வளோ சிறப்பான ராஜயோகம் தெரியுமா? அதுக்கப்புறம் ராசிநாதன் போய் ஆல்மோஸ்ட் உங்களுடைய 10ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போறார். இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகவும் பயமாகவும் கவலையாகவும் போன அமைப்புல இருந்து ஓரளவுக்கு அப்படியே உங்களை ஷர்டன் பண்ணும். கோவம் அதிகமாக வரும், யாரையுமே நம்ப முடியாத ஒரு தன்மை வரும். எது எப்போ நடக்கும்னு தெரிலடா சாமின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, கேதுவோட பிரச்சனை தான். ஆல்மோஸ்ட் பூசமாக இருக்கிறவங்களும் சரி, இந்த பக்கம் ஆயிலியமாக இருக்கவங்க சரி, ஒரு மாதிரி எதெல்லாம் அனுபவித்தார்களோ அதெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் அஷ்டம சனியில் ஆரம்பிக்கக்கூடிய ஆட்களாகவே இப்போ மக நட்சத்திரம் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மேடம் அஷ்டம சனி பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க, திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்றும் இல்லை சாமி, அவ்வளோதான். இன்னும் ஒரு 10-15 நாள் அப்புறம் குரு வேற வந்து உட்காந்துருவார். அப்படியே என் பிள்ளைய நீ ஏதாவது பண்ணுறேன்ற மாதிரி மண்டையிலேயே போடுவார் சனியை. அப்போ கவலையே பட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நல்லவையெல்லாம் தேடி வரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராஜயோகம் தான். அது வரைக்கும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நிதானமாக இருங்க. தேவையில்லாத டிப்ரெஷன், ஆன்சைட்டி, விரக்தியோட எச்சத்துக்கு போகாதீங்க. கண்டிப்பாக உங்களை காலவாரி கூட ஆட்கள் தான் உங்களோட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் ஒன்று, சிங்கம் தான் தனித்து ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். அதனால தான் கடவுள் உங்களை இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காரு. உங்களால் எதை முடியுமோ அதுதான் கடவுள் உங்ககிட்ட கொடுப்பாரு. நான் எப்பயுமே நம்புற ஒரு கோட்டு அது, அதைத்தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு மாதிரி இருக்கக்கூடிய விரக்தி நிலையெல்லாம் இன்னும் ஒரு 4-5 வாரத்தில் சரியாக போயிடும். குருவுடைய பார்வை உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சரி பண்ண போகுது, எல்லா இதுலேயும் நம்பிக்கை கொடுக்க போகுது, அம்மாவுடைய ஆதரவு கிடைக்க போகுது. ஏன்னா காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துல வந்து குரு உட்காரப்படுற. 4ஆம் இடமே அம்மாவை குறிக்கிறது, உடமையை குறிக்கிறது, சொத்தை குறிக்கிறது, சொந்தத்தை குறிக்கிறது. சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கும். என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். இது வரைக்கும் யாரோடையும் பேசாமல் இருந்தாலும் சரி, நடக்காமல் இருந்தாலும் சரி, இனிமேல் அதெல்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெண் தெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. கேதுனாலே ஞானக்காரகன்னு பேர். தடையாக இருந்த அமைப்பு எல்லாமே வழிபாட்டின் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். பிள்ளையார் வழிபாடு, தெற்கு பார்த்த பிள்ளையார் ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, ரொம்ப அடுத்து எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சாமி, குங்குமத்தை எடுங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு 14 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 14 ஸ்லோகங்களை சொல்லி உங்களால் அருகம்புல் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லையா மல்லிகைப்பூ கொண்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க. அந்த சிகப்பு கலர் குங்குமம் கரைச்சி வச்சு அந்த பிள்ளையாரை ஒரு 3 நாளுக்கு அப்புறம் கலந்து கொண்டு போய் கொட்டிடுங்க. எல்லா பிரச்சனையும் தவிடுபடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஓம் விநாயகா நமக, ஓம் பாலச்சந்திராய நமகன்னு சொல்லிட்டு வரும். ஒரு 14 வரி. ஓம் தூமகேதுவே நமகன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. இல்லையாட்டி ஓம் க்ளீம் தூமகேதுவே நமக, ஓம் க்ளீம் தூமகேதுவே நமக, ஓம் க்ளீம் தூமகேதுவே நமக. இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத தடை, தேவையில்லாத ஆன்சைட்டி, தேவையில்லாத வாழ்க்கை குறித்த ஒரு பயம், இதெல்லாம் திடீர சிம்மத்துக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மகத்துக்கு. எனக்கே வியப்பாக இருக்குது.
நீங்கள் இப்படி இல்லை, உங்களையே ஒரு மாதிரி மாற்றுற அளவுக்கு பிளானட்டோட பொசிஷன் கொஞ்சம் அப்படி இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா, நம்மளே இப்போ இருக்க மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம்ப்பா. பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாக போகுது. ஒரு 3-4 வாரம் தான், அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்பயும் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சமாகி உட்கார்ந்திருக்கார். பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. இறையருள் கடாட்சம் கிடைக்க போகுது. முருகனுடைய ஆசி வேற லெவலில் இயங்க போகுது. உங்களை இதுவரைக்கும் அழிக்க நினைச்சவங்களாம் அடந்திரியா மடிய போறாங்க. நிறைய கேதுனாலே ஒரு 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 வழிகாட்டு முறை நடக்கிறது. நிறைய ஜோதிடர்கள் உங்க கண்ணில் படுவாங்க. நிறைய ஜோதிட இது கிடைக்கும், நிறைய ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும், நிறைய பரிகாரம் பண்ணுவீங்க. இந்த தடவை பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பழிக்கும். குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போது. எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ பெருசா ஒன்றும் வரி பண்ண வேணாம். நான் சொன்னேன், இந்த வழிபாடை மட்டும் பண்ணுங்க. இந்த தடவை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த நொடி ஒரு 3 நாள் தவிடுபடி ஆயிடும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சரியா? படிக்கிற பிள்ளைங்க பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம். எத்தனை மாசம் தான் சாமிக்கு விடுறதுன்றீங்களா? பரவாயில்ல, என்ன பண்றது, இந்த மாதத்து சாமிக்கு விட்டுறலாம். கொஞ்சம் அடிபடாம பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. சிம்ம ராசி மக நட்சத்திரக்கார குழந்தைகள் மூலமாக மக நட்சத்திரக்காரர்கள் சில கொஞ்சோண்டு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியா போகுது. உங்க பிள்ளை ரொம்ப சமத்தா, ரொம்ப சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளையா மாறப்போகுது. இது வரைக்கும் அடிபட்டுச்சு, அங்கே பட்டுச்சு, இங்கே பட்டுச்சு, என் பேச்சே கேட்க மாட்டேது, ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்குன்ற அமைப்பெல்லாம் மாறப்போகுது. சிம்ம ராசி மக நட்சத்திரக்கார பெண் குழந்தைகள் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஒரு மாதிரி ஒரு 12 வயசுலேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் அதிகமாகலாம், டென்ஷன் அதிகமாகலாம். அடிக்கடி பிள்ளைங்க அடிபட்டு வரதுக்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி காலில், இடுப்பில், தலையிலேயே அடிபடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பயம் உணர்வு உங்களை விட்டு நீங்கும். நம்பிக்கை பிறக்கும். கொஞ்சம் பண ரீதியாக கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. பண செலவாகும். ஆனால் செலவு நியாயமானதுக்காக போகும். செலவு பண்ணாலுமே தேவையில்லாமல் வீண் செலவாகாமல் தேவைப்படுறதுக்கு செலவு பண்ணுறதே பெரிய விஷயம்தான். அதனால் இதுக்கான செலவுகள் நடக்கும். நிறைய பிளஸ்ஸிங், இறையருள் கடாட்சத்தை வாங்கிக்க போகிறீங்க. 9ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி நட்சத்திரநாதன் சுயசாரம் ஏறி இருக்குதுன்றதும் சாதாரண விஷயம் இல்லை. பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய பரிசுத்தமான ஆறா கிளியராக போகுது, கிளென்ஸ் ஆக போகுது. சூப்பராக இருக்குப்பா, ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். சரியா? அங்கே அஸ்ட்ராலஜரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை பார்த்து சில விஷயங்களை ஜாதக ரீதியாக கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப். இல்லையா, அதெல்லாம் முடியாது, நான் எங்கேயோ இருக்கேன், நான் சொன்ன இந்த குங்குமத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி குங்குமத்தில் பிள்ளையாரை பிடிச்சி டக்குன்னு வேலையாகும், ஸ்பீடாக இயங்கும். எதை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். ஓகே, கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். என்னதான் நீங்கள் ரைட்டாக இருந்தாலுமே உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, உங்களை தான் தப்பு சொல்லுவாங்க, உங்கள் மேலே தான் ஒரு குற்றம் சாட்டுவாங்க. நீங்கள் அடுத்து ஏற்று கத்தாமல் இருங்க. 15 தேதிக்கு அப்புறம் உங்கள் கை ஓங்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15 தேதிக்கு அப்புறம் வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். அது வரைக்கும் தான் ப்ராப்ளம். 15 தேதிக்கு அப்புறம் வேலையில் இருந்த பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை எஸ்பெஷலி அது வெளில வந்துடும். ஸோ அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை சேர்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் பழி எட்டி பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையாக தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எட்டி பார்க்கலாம். இல்லை ஒரு மாதிரியான பயம் வரும் உடல்நிலையை குறித்து. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாக போகுது. ஒரு 2-3 வாரம் தான், எல்லாம் சரியாக போகுது. எதை பற்றியும் கவலைப்படாது. கொஞ்சம் ஹீட் அதிகமாகும். அதனால் ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேட் ஆக போகுது. டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். ஓகே, டென்ஷனே ஆகாதீங்க தயவு செஞ்சு. அப்படியே இருங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்களாம் டென்ஷனாக நாளாக என்னத்துக்காருது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஒரே மாதம் தான். அதுக்கப்புறம் குரு வந்தார்னா எவ்வளோ இருந்தாலும் வான்னு கூப்பிட்டு நம்ம வேலையை காட்டுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஓகே ஃபைன். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சிவன் வழிபாடு. அதை தாண்டி உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு. நிறைய சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குலதெய்வத்துடைய எனர்ஜி உங்கள் பக்கத்தில் இருக்கு. உங்கள் மேலேயே தோளில் கைப்போடுதான் நின்று காத்தா. நீ கவலையே படாது, கண்ணை மூடி அவளை கூப்பிடுங்க, வந்துருவா. எப்போ என் பிள்ளை கூப்பிடாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுடைய குலதெய்வம். அதனால் குலதெய்வத்திற்கு வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய காரியத்தை செய்ய எப்பேற்பட்ட தடையும் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வம் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய விமானம் பார்ப்பீங்க, நிறைய ஃப்ளைட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு, நிறைய பறவை பறப்பதற்கான வாய்ப்பு, கழுகு மாதிரியான பறவை, வித்தியாசமான பறவைகள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ உயர பறக்க போற அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த அமைப்பு என்பது உங்க கண்ணில் படும். நிறைய கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது,
கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியா இரு, ரொம்ப பெருமூச்சு விடாத, நான் இருக்கேன் உன் கூட சொல்றதுக்காக அமைப்பாகத்தான் இந்த விமானம்லாம் உங்க கண்ணில் படப்போகுது. ஸோ எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். பிரபஞ்சம் உங்களோடயே இருந்து கொண்டே இருக்கிறது, உங்களை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. சிம்மராசிக்காரங்க, மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.